வணக்கம், வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ். நாம் இந்த வீடியோவில் 4ஆம் வகுப்பு அறிவியல் தொகுத்தறி மதிப்பீடு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 4ஆம் வகுப்பு அறிவியல் பக்கம் 33 இருக்கிற தொகுத்தறி மதிப்பீடுக்கான விடைகள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. எளிதில் செரிக்கக்கூடிய உணவு எது? இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற உணவுகளில் எளிதில் செரிக்கக்கூடியது தானிய கஞ்சி. ஒருவரின் ஆரோக்கியமான வாழ்விற்கு தேவையான உணவுகள் எவை? ஆற்றல் தரக்கூடியவை, சுகாதாரமானவை, எளிதில் செரிக்கக்கூடியவை. இவை எல்லாமே தேவை. அதனால் இவை அனைத்தும். கீழ்காண்பவற்றுள் நாம் தவிர்க்க வேண்டிய உணவு எது? மிகச் சூடான உணவு. சரியா? மொய்க்காத உணவு இதெல்லாம் நமக்கு பாதுகாப்பு தான். தவிர்க்க வேண்டியது மிகச் சூடான உணவு. அடுத்து, உடல் புத்துணர்ச்சி பெற நாம் எந்த உணவை உண்ண வேண்டும்? பழக்கலவை. ஒருவர் உடல்நலம் இல்லாமல் இருக்கும்போது கீழ்காணும் எந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும்? இட்லி. சரியா? ஐஸ்கிரீம், பிரியாணி, சமோசா சாப்பிடக்கூடாது. இப்போ கோடிட்ட இடங்களை நிரப்புக. மண் பாத்திரத்தில் சமைப்பதால் ஊட்டச்சத்துக்கள் பாதுகாக்கப்படுகிறது. சரியா? உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் அனைத்து வகையான சமையலுக்கும் ஏற்றவை மண்பானைகள் ஆகும். மண்பானையில் உள்ள காரத்தன்மை உணவில் உள்ள அமிலத்தன்மையை கட்டுப்படுத்துகிறது. மண்பானைகளில் சமைப்பதால் உணவின் தரமும் சுவையும் மேம்படுகிறது. செரித்தல் எளிதாவதற்கு மண் பாத்திரத்தில் சமைக்க வேண்டும். பொறுத்துக. நீராவி என்பது வாயுநிலை, பனிக்கட்டி என்பது திண்மநிலை, நீராவி நீர்த்திவளை ஆதல் என்பது நீராவி சுருங்குதல், குடிநீர் என்பது திரவநிலை, நீராவியாக மாறுதல் ஆவியாதல். சரியா? அடுத்து பாருங்க, தாவரங்களின் வகைப்பாட்டின் அடிப்படையில் வேறுபட்டதை வட்டமிடுக. இங்கே வேம்பு, மா, நெல், ரொட்டி காளான். இதில் வேம்பு, மா, நெல் மூன்றும் பூக்கும் தாவரங்கள். அதனால் ரொட்டி காளான் தான் வேறுபட்டது. இங்கே பாசிகள், பூஞ்சைகள், நெல், பரணி. சரியா? இவை பூவா தாவரங்கள். இந்த மூன்றும். நெல் மட்டும் அதில் வேறுபட்டது. அடுத்து பாசிகள், சூரியகாந்தி, ரோஜா, மல்லிகை. இந்த சூரியகாந்தி, ரோஜா, மல்லிகைலாம் கோடையில் பூக்கும் தாவரங்கள். சரியா? பாசி கிடையாது. அடுத்து ரொட்டி காளான், புல் காளான், பூஞ்சைகள். சரியா? இதெல்லாம் பச்சையமற்ற தாவரங்கள். இந்த புல் பச்சையம் உள்ளதுனால அதை நம்ம அதுதான் ஆடுவோன்னு அவுட். சரியா? வேறுபட்டது. நெல், புல், பாசிகள் இவையெல்லாம் பச்சையம் உள்ளது. பூஞ்சை இதில் வராது. அதனால் வேறுபட்டது. அடுத்து பாருங்கள், சரி அல்லது தவறு என எழுதுக. இலையில் நரம்புகள் நீர் மற்றும் தாது உப்புகளை கடத்தும். அந்த வாக்கியம் சரி. அந்த ஸ்டேட்மெண்ட் சரியா? மைய நரம்பு இலையின் ஓரங்களில் காணப்படுகிறது. இலையை பார்த்தா அந்த நரம்புகள் நடுவில் தான் இருக்கும். அப்போ அது தவறு. இலையின் தட்டையான பகுதி இலைக்காம்பு எனப்படும். சரியா? தட்டையான பகுதி இலைக்காம்பா? இல்லை. அதனால் அது தவறு. இலையின் முனைப்பகுதி இலை நுனி ஆகும். சரி. இலைக்காம்பு இலையை முதன்மை தண்டுடன் இணைக்கிறது. சரியா? சரி. அடுத்து பாருங்கள், ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்க. உணவாக பயன்படும் ஏதேனும் ஒரு இலையின் பெயர். சரியா? முருங்கைக்கீரை, முட்டைக்கோசு, கொத்தமல்லி இதெல்லாம் எழுதலாம். முருங்கைக்கீரை எழுதியிருக்கு. தண்டு பகுதியில் உணவை சேமிக்கும் தாவரம். வெங்காயம், இஞ்சி, மஞ்சள் எழுதலாம். வெங்காயம். உணவில் நறுமணப் பொருளாக பயன்படும் பூ. என்ன பூ? கிராம்பு. அடுத்து, பீட்ரூட் தாவரத்தின் எப்பகுதி உணவாக பயன்படுகிறது? பீட்ரூட் தாவரத்தின் வேர் பகுதி. அடுத்து, உணவாக பயன்படும் விதைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. நம்ம பயன்படுத்துகிற எல்லா பயிர் வகைகள், பருப்பு வகைகள் எல்லாமே விதைகள் தான். சரியா? அதனால் ஒரு எடுத்துக்காட்டுன்னு கேட்குறதுனால பாசிப்பயிறு எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கள், அட்டவணைப்படுத்துக. உருளைக்கிழங்கு, கேரட், வெங்காயம், பீட்ரூட், மஞ்சள். இதில் வேர்பகுதி உணவாக பயன்படும் தாவரங்கள், தண்டு பகுதி உணவாக பயன்படும் தாவரம். வேர்பகுதி உணவாக பயன்படும் தாவரங்கள் கேரட்டும் பீட்ரூட்டும். தண்டு பகுதி உணவாக பயன்படும் தாவரங்கள் வெங்காயம், மஞ்சள், உருளைக்கிழங்கு. சரியா? அடுத்து, ஊறுகாய் எம்முறையில் பாதுகாக்கப்படுகிறது? ஊறுகாய் உப்பில் ஊற வைத்தல் முறையில் பாதுகாக்கப்படுகிறது. அடுத்து பாருங்கள், உணவு பாதுகாப்பு முறைகள் எவையேனும் 2 பற்றி. ஏதாவது 2. இப்போ புட்டியில் அடைத்தல், உலர வைத்தல் 2 முறை பார்க்குறோம். புட்டியில் அடைத்தல் காற்று புகாத இறுக்கமான புட்டிகளில் உணவை சேமிக்கும் முறை ஆகும். உலர வைத்தல் என்பது உலர்த்துதல் மூலம் உணவில் உள்ள ஈரப்பதத்தை நீக்கும் முறை ஆகும். சரியா? இது 4 மதிப்பெண்கள் இருக்கிறதுனால சிம்பிளாக எழுதிக்கிடும். அடுத்து பாருங்கள், மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைக்க தேவையானவை எவை? மணல், சிறுகற்கள், பெருங்கற்கள். அடுத்து, மழைநீர் சேகரிப்பின் நன்மைகளுள் 2. சரியா? நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துகிறது, வேளாண்மைக்கு பயன்படுகிறது. அடுத்து, வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க. பச்சையமுள்ள தாவரங்களும் பச்சையமற்ற தாவரங்களும். இங்கே பாசிகள், ரொட்டி காளான், புல் காளான், நெல்.
இங்கே புல், நெல், பாசிகள் இவை மூன்றும் பச்சையமுள்ள தாவரங்கள். பச்சையமற்ற தாவரங்கள் வந்து ரொட்டி காளான், காளான். விடுபட்டதை நிரப்புக. பாருங்கள், உறைதல், திண்மம், திரவம், வாயு, வெப்பப்படுத்துதல். இங்கே படங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பொருத்தமான வார்த்தைகளை நம்ம எடுத்து எழுதணும். இங்கே வந்து நீரின் திண்ம நிலை, அதாவது பனிக்கட்டி இருக்குது, நீர் திரவமாக இருக்குது. அடுத்து என்ன செஞ்சுருக்குது, நீர் வந்து வாயு நிலையில் இருக்குது. இப்போது திண்ம நிலையில் இருக்கிற அந்த நீரை வெப்பப்படுத்தும் பொழுது திரவம் கிடைக்குது. திரவ நிலையில் இருக்கிற நீரை வெப்பப்படுத்தும் பொழுது வாயு நிலைக்கு மாறுது. சரியா? இங்கே வந்து திரவ நிலையில் இருக்கிற நீர் வந்து உறைந்து திண்மமாக மாறுகிறது. வாயு நிலையில் இருக்கிற அந்த நீர் ஆவி சுருங்குதல் மூலமாக திரவ நிலைக்கு மாறுகிறது. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கணும், உருகுதல் வந்திருக்கணும். சரியா? திண்ம நிலையில் இருக்கிற பனிக்கட்டி உருகுதல் மூலமாக திரவ நிலைக்கு மாறுது. ஆனால் வெப்பப்படுத்தல்னு கொடுத்துருக்காங்க. சரி, அப்புறம் பார்ப்போம். உணவு வீணாதலை தவிர்ப்பதற்கான முறைகள் 3 முறைகள். அதிகமுள்ள உணவை பகிர்ந்து உண்ணலாம், மீதமுள்ள உணவை தேவைப்படுவோருக்கு அளிக்கலாம், நம்மால் எவ்வளவு சாப்பிட முடியுமோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வளவுதான். சரியா? இந்த வீடியோவை பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல மழை பெய்யுதுங்க உங்கள் ஊரில். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது மழை பெய்தான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.